வணக்கம். சித்ராஜலட்சுமி தாங்க பேசுகிறேன். இன்னைக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நேற்று மாமாவுக்கு டயாலிசிஸ் போயிட்டு வந்தாச்சு. நல்ல முறையில் போயிட்டு நைட்டு வந்துட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ள மாமா கீழே தூங்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயாலிசிஸை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு பூரா பார்த்தீங்கன்னா டோட்டலாக மைண்ட் செட்டு மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க. இந்த டயாலிசிங் பண்ணும்போதே அவங்களுக்கு பாடி சூடாகிடும், கோபம் அதிகமாக வரும். அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். கேட்கலைன்னா கோபம் அதிகப்படுவாங்க. டெய்லியும் இந்த டயாலிசிங் வாரத்தில் 2 நாள் டயாலிசிங் பண்ணும்போது நான் ஹாஸ்பிட்டலில் நடக்கிறதையும் பார்ப்பேன். எனக்கே மாமாவுக்கு பண்ணுறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த மாதிரி டயாலிசிங் சிலவங்கள்லாம் டயாலிசிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வாமிட் பண்ணுவாங்க. அப்புறம் வாமிட் பண்ணுவாங்க, வயிறு கலக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். சிலவங்க அந்த டயாலிசிங் பண்ணும்போதே அவங்களுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்ட்ரென்த் இல்லாதனால சாப்பிட மாட்டாங்க, கோபம் அதிகமாக வரும். அவங்களுக்கு 1000 மடங்கு மைண்ட் செட்டு மாறி கோபத்தை அதிகப்படுத்தி இந்த பாடி கண்டிஷன் மாதிரி ரொம்ப இதாக இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸிலே இருப்பாங்க. அதை விட 2 மடங்கு நம்மளுக்கு மைண்ட் செட்டு மாறிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கே மனசு வெறுக்கும். என்ன நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி போயிடும். அந்த மாதிரி தாட்டுக்கு வந்துடும். ஏன்னா நம்மளுக்கும் புரியாது, என்ன நமக்கு படபடன்னு வரும். நம்மளுக்கு என்ன பண்ணுறது, இவர் இப்படி செய்கிறாரு. நம்ம இதில் பொறுமையாக நம்ம தான் கரெக்டாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். எப்படின்னா, அவங்க என்ன பண்ணாலும் சரின்னு போயிடும். ஏன்னா அவங்க முன்ன மாதிரி இது கிடையாது. அவங்க ஒரு பிறந்த குழந்த மாதிரி ஆயிடுவாங்க. டயாலிசிஸ்னால் குழந்த மாதிரி ஆயிடுவாங்க. டோட்டலாக அவங்களே சேஞ்ச் ஆகிடுவாங்க. நான் முன்னெல்லாம் அவங்க பைக்கில் காரில் அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ 4 செவர் ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளேயே. இப்போ டயாலிசிங் பண்ணோன்னா ஹாஸ்பிட்டலில் விட்டால் வீடு விட்டால் ஹாஸ்பிட்டல். இப்போ எல்லாருமே வர்றதை தவிர்த்துட்டாங்க. வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் வர்றதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அப்படின்னும் நம்மளை பார்க்க யாரும் வரலை. அது ஒரு மைண்ட் செட்டு. இன்னொன்று டயாலிசிங் பண்ணும்போது கோபம் அதிகமாக வரும். யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் இதுபோல் வியாதி யாருக்கும் வரவே கூடாது. இது என்ன சொல்கிறது, ஒரு நரக வேதனையாக இருக்கும். அவங்கள பார்த்து நம்மளும் கஷ்டப்படுவோம். நம்ம மனநிலையும் சேஞ்ச் ஆகிடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அளவோடு தான் சாப்பிடணும். மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தண்ணி ஆகாரம் எடுத்துக்கக்கூடாது. காய்கறியில் தண்ணி சத்து இல்லாததை தான் சாப்பிடணும், இருக்கிறத சாப்பிடக்கூடாது. நிறைய கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்லாம் அவங்க அதை தான் விரும்பி கேட்பாங்க. எனக்கு தண்ணி வேணும், குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், எனக்கு ஜில்லுன்னு இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு விரும்ப கேட்பாங்க. நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிற முடியாது. ஏன்னா டாக்டரு சொல்லியே விட்டுருவாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க தண்ணி அளவோட. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க, பிடிவாதம் பண்ணுவாங்க. டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி கூட இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப மனவேதனையாக இருக்கும். ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டயாலிசிஸ்னால் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் வருஷக்கணக்கிலலாம் ஜிஹெச்சில் இருக்கிறாங்க. நான் என்னுடைய அனுபவம் 2 வருஷமாக பார்த்துட்டேன். 2 வருஷமாக பார்த்துட்டேன். 1 வருஷம்லாம் இருக்கிறாங்க. கழுத்தில் போடுவாங்க, கையில் போடுவாங்க. இந்த மாதிரி சிலவங்களுக்கு நரம் கிடைக்கலன்னா தொடையில் போடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். நரக வேதனை. அவங்களால சாப்பிட முடியாது, கத்துவாங்க, துடிப்பாங்க, பாடி ஹீட் ஆகிரும். நம்ம அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அழுத்தமாக இருக்கும். இப்படி இருக்காங்களே, எனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னனால இந்த சொல்கிறேன்.
இதுக்கு வந்து நம்ம மனசை தயார்படுத்திக்கிறணும். அவங்கள பார்த்து டென்ஷன் ஆகக்கூடாது. நம்ம முதல்ல கரெக்ட் பண்ணிக்கிறணும். அவங்க இப்போ பிறந்த குழந்த மாதிரி ஆயிட்டாங்க. இருக்காங்க மாமா, நல்லபடியாக இருக்கேன். நேற்று டயலிசிங் போயிட்டு வந்துட்டேன். எனக்கு ஏதோ ஒன்று சொல்லணும் போல் இருந்துச்சு. ஏன்னா சொந்த பந்தவங்கள்லாம் யாருமே வர்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆறுதல் யாருமே இல்லை. அவங்களுக்கு ஆறுதல் நம்ம தான், ஆனால் நம்மளுக்கு ஆறுதல் யாருமே இல்லை. ஆனால் இப்போ எல்லாமே நம்ம தான் எல்லாமே அவங்களுக்கு. அப்படின்றபோது நம்மளும் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பக்குவமாக அவங்கக்கிட்ட ஒரு தாய் மாதிரி இருந்து நம்ம பார்த்துக்கணும். இல்லை நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடணும்னு தோணும், அவங்களால முடியாது. நிறையா கண்டிஷன் இருக்குது. யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் இந்த கிட்னி இது வந்து வரவே கூடாது. யாருக்குமே வரக்கூடாது. இந்த மாதிரி வியாதி வரவே கூடாது. ஏன் இது வருது, எதுக்காக வருது, எதுவுமே தெரியல. நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு இந்த பிரச்சனை வந்துடும். மாமா எந்திரிச்சிருவாங்க, நான் கீழே போய்